வணக்கம். நான் 34 வார்டில் சிஎட்டி தொழிற்சங்கத்தில் மாவட்ட நிர்வாகியாக இருக்கேன். என் மக்களுக்காக கோரிக்கை கேட்க வந்திருக்கேன். எங்களோட தொழிற்சங்கத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் எங்களோட ஈடுபாடு இணைஞ்சு ஆணையாளர் எங்களோட இணைஞ்சு பேசுறதே கிடையாது. எங்களோட கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிருது. தேவைப்பட்டா மினிஸ்டர் வராங்களா, பொழுதுக்கு வேலை பார்க்க வர்றது, எந்த ஒரு இதுவுமே செய்யறது கிடையாது. வெயிலில் நிற்கணும், வெயிலில் இருக்கணும். தேவையான அலுவலகம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது. ஏன்னா பப்ளிக் டாய்லெட் போகன்றாங்க. பப்ளிக் டாய்லெட் எங்கே இருக்கு? அங்கேயே போனோம்னு 10 ரூபா கொடுத்தாதான் நாங்கள் போக முடியும். நாங்கள் இங்கேருந்து வேலை பார்க்குற இடத்துல போகணுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்குள்ள விசிட் வந்துடுறாங்க. கபர்நாடுக்காரங்க விசிட் வந்துடுறாங்க. வந்தா அந்த டயத்துக்கு இல்லையா ஆப்ஷன் போட்டு போயிறாங்க. இந்த ஆப்ஷன் போட்டு போனால் எங்களால் சம்பளம் பாதிக்கப்படுது. கயிறக வைக்க சொல்றாங்க. கயிறக வச்சா ஒரு கர்ப்பிணி பெண்ணு குழந்தை பெத்துக்கிறான். அவன் 6 மாசத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு வர முடியாது. அந்த கர்ப்பிணி பெண்ணு எப்படி கயிறக வைக்க முடியும்? வயிற்றுல நாங்கள் அந்த கிருமி நாசம் அல்றதுனாலயே எங்களுக்கு வயிற்றுல கர்ப்பப்பை வீக் ஆயிருது. அந்த வீக் ஆகி போனால் எங்களால் வேலை செய்ய முடியாது, டயர்ட் ஆகி போகிறோம். அப்போ ஒரு மெடிக்கல் லீவ் போகிறோம். மெடிக்கல் லீவ் போனால் எங்களுக்கான சம்பளம் அதில் ஏறாது. எப்படி ஏறும்? சம்பளமே ஏறாது. இதுக்கு நாங்கள் சம்பளத்துக்கு வேற வழி வேணும்னா ஆணையாளரை கேட்டா, நான் உங்களுக்கு அவர்லேண்டுக்காரங்கள்ட்ட தனியாக நியமிச்சு விட்டோம், நீங்க எதுவா இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிக்கிங்க, எங்கிட்ட நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க. அப்புறம் எங்கிட்ட இஎஸ் பிடிக்கிறாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க, வருமானத்துல இருந்த காசப்புறம் பிடிச்சுக்கிறாங்க. 559 ரூபா சம்பளம் போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த சம்பளங்களுக்கு கரெக்டா வருது? ஒரு ஆளுக்கு 11,000, ஒரு ஆளுக்கு 12,000, இப்படிதான் சம்பளம் வருது. சம்பளம் குறையா இருக்கிற சம்பளத்தை வாங்கி நாங்க என்ன பெறுது? மாசம் ஆனா வாடகை, வட்டிக்காரவங்க, 2வது பிஎஃப் இஎஃப் பூரா பிடிக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? எங்க சம்பளத்தை மாசம் 3000 பிடிக்கிறீங்களே, அப்ப எங்களுக்கு போனஸ் கொடுக்க என்ன? இதே மில்லுல வேலை பார்க்கறோம், பெண் கோயில்ல வேலை பார்க்கறோம், எல்லா வேலை பார்த்தவங்களுக்கும் கரெக்டா போனஸ் கொடுக்கறாங்க. எங்களுக்கு 1 வருஷம் போனஸை கட்டாயம் வழங்கணும். வழங்கினா எங்க தொழிலாளிகளுக்கு, எங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். போனஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு மதிப்பாங்க, பிள்ளைங்க கூட மதிப்பாங்க. ஒரு வடையோ ஒரு பலகாரமோ வாங்கி போனா குப்பையில இருந்து எடுத்துக்கார, இந்த குப்பையில எடுத்துக்காரத எனக்கு கொண்டு வராதம்மா, வேணாம்மா, சீமா, குளிக்காம வீட்டுக்குள்ள வராதமான்றாங்க. அப்படிப்பட்ட கேவலமான இடத்துல இருக்கிற போது, அசிங்கப்படுத்தும் போது, எங்களை கௌரவப்படுத்துறதா இருந்தா எங்களுக்கு பணி நிரந்தரம் கட்டாயம் பண்ணணும். ஒப்பந்த பணியாளர், தூய்மை பணியாளர், தினக்கூலி, இவங்களையும் நிறுத்தப்படுத்தணும்.